சூலூர்ல இருந்து ஓகே இட்ஸ் 5 minutes டிரைவிங். ஓகே 400 acres டிஃபென்ஸ் பார்க் வந்தாச்சு. DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே வாங்கினா 1 கிராம் கோல்டு, 1 கிராம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வாங்கினா 2 கிராம் கோல்டு காயின். நம்ம விஐபில கஸ்டமர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு. லோன் அவைலபிலிட்டி இருக்கு. இனிஷியல் புக்கிங்க்கு நம்ம ஒரு 30,000 ரூபாய் இருந்தா போதும் சார். அவ்வளவுதான். கேட்டட் கம்யூனிட்டி, பிளான்ட் ஆர்ச், தார் ரோட், 33 feet ரோட். EB இஸ் ரெடி. EB ரெடியா இருக்கு. இதை தவிர உங்களுக்கு சோலார் லைட்ஸ் கொடுத்தாச்சு. அனுகிரகா ஸ்கூல், அனுகிரகா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு 400 மீட்டர்ஸ்ல இருக்கு. நெஸ்லே இங்க தான் இருக்கு, ஜோவா ஐடி இங்க தான் இருக்கு, KMCH ஹாஸ்பிட்டல். ஓகே, இங்க இருந்து 10 minutes டிரைவ்ல KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கு. பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். விஐபி ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா பேருக்கு தகுந்த மாதிரியே விஐபியா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் முந்திக்கோங்க. ஏன்னா இடம்ங்கிறது 5 வருஷம் கழிச்சு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படும். அதுக்கு முன்னாடி இப்பயே எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விஐபி சிட்டி விஐபி ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வந்திருக்கோம். அதாவது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நிறைய பேசியிருக்கும்ல, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இதோ. அதாவது ரோட்ல வரவே உங்களுக்கு அந்த லேண்ட் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ பயங்கரமான பிரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். அது எப்படி சார்? அதாவது இங்க சைடு போனா ஒரு 5 minutesல சூலூர், அந்த சைடு கொச்சின், திருச்சி பைபாஸ் ஹைவே, இங்க வந்து உங்களுக்கு நெஸ்லேவோட குடோனு. அதாவது ஒரு சென்டர் இதுல வச்சிருக்கீங்க இந்த இடத்துல. டெஃபினட்டா இதை தாண்டி இதுல வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து என்ன சார் இங்க இருக்குது? ஏற்கனவே ஜோஹோ வந்து ஒரு 5 minutes டிரைவ்ல இங்க பக்கம் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நெஸ்லே இருக்காங்க. நெஸ்லே சாக்லேட் மேனுஃபேக்சர். ஓகே, இங்கதான். அதை தவிர இந்துஸ்தான் யூனிலிவர், இங்க அதுவும் இங்க ஒரு 5 minutes டிரைவ்ல தான் இருக்காங்க. ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து ஆன் ரோட் சொல்றது ஒண்ணு இல்ல. இங்க சைடு திருப்பிக்கோங்க, எத்தனை கண்டெய்னர்ஸ் போகுதுன்னு பாருங்க. இந்த சைடு உங்களுக்கு சார் பஸ் எப்படி சார் இங்க? நமக்கு பஸ் இங்கே பஸ் ஸ்டாப் இதே தான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பேர் என்ன? வெங்கடகிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு விஐபி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டோம். நானே சொல்லிடுறேன் சார், எப்படி வரணும் இந்த இடத்துக்கு? சூலூர்ல இருந்து ஓகே இட்ஸ் 5 minutes டிரைவிங். ஓகே, டுவர்ட்ஸ் செலக்கர்ச்சல் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கலங்கல் ரோடுன்னு வச்சு கலங்கல் ரோடுன்னு வச்சு. ஓகே, இந்த ரோடு என்ன ஸ்பெஷல்னா இதுதான் யூனிக் இந்த சைட்டை பொறுத்தளவுல. ஓகே, இந்த ரோடு வந்து இப்போ வந்து 80 feet ரோடா இருக்கு. 80 feet. ஓகே, எஸ். இது வந்து 100 feet ரோடா பண்ண போறாங்க. எதுக்காக இந்த 100 feet ரோடு? அதுதான் இந்த சைட்டுடைய டாப் நாச். ஓகே, இது வந்து இங்க இருந்து ஒரு 5 minutes டிரைவ்ல 400 acres டிஃபென்ஸ் பார்க் வந்தாச்சு. டிஃபென்ஸ் பார்க். அந்த டிஃபென்ஸ் பார்க்குடைய அப்ரோச் ரோடு இந்த ரோடு தான். இந்த ரோடு இங்க தான் போய் ஆகணும். இந்த ரோடு தான் போகுது. சோ அந்த டிஃபென்ஸ் பார்க் அப்ரோச் ரோட வைடன் பண்றாங்க. ஓகே சார், சவுண்ட் ரவுண்ட் அபவுட் 110 feet. ஆல்ரெடி இட் இஸ் இன் 80 feet. இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வரும். அந்த சைடு தான் ரோடு. ஓகே, நமக்கு சைடு இது இல்ல, சேஃபா இருக்கு. ஓகே, விஐபி சிட்டி எல்லாமே சூப்பர். ஆன் ரோட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மக்கள் கேக்குற क्वेश्चन, DTCP அப்ரூவ்டா? டெஃபினட்டா DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட். இதுக்கு மேல நீங்க வந்து தாராளமா இங்க வரலாம். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க, DTCP தான் கேக்குறாங்க. DTCP அப்ரூவ்ட் லேண்ட் தான். ஓகே சார், இங்க ஒரு சென்ட் நம்ம எவ்வளவு? 8 lakhsல இருந்து 8 lakhs 10 lakhs வரைக்கும் இருக்கு. 8 lakhs எல்லாம் பார்த்தா ரெசிடென்ஷியல் லேண்ட் வச்சிருக்கோம். ஓகே, 10 lakhs கமர்ஷியல் லேண்ட். கமர்ஷியல்ங்கிறது நம்ம ஆன் ரோட்ல பாக்குற பாருங்க. இது இந்த சைடு ரெண்டுமே கமர்ஷியல் சைட்ஸ் மட்டும் ஒரு அரௌண்ட் 10 sites இருக்கு. ஓகே, அதுவுமே 10 lakhs தான். 10 lakhs தான். கமர்ஷியலுக்கு 10 lakhs தான் கொடுக்குறோம். 8 to 10 தான். ஓகே சார், இப்போ வந்து ஒரு வீடு இப்போ 10 lakhs கொடுக்குறேன்றீங்க. 8 lakhs கொடுக்கு எத்தனை சென்ட் நம்ம மினிமம் வாங்கணும்? 2.5 cents இட் இஸ் அவைலபிள். 2.5 சென்ட்லயே கொடுத்துக்கலாம். எனக்கு இடம்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்களே வீடு கட்டி தருவீங்களா? வீடு கட்டி ரெடியா வச்சிருக்கோம். அந்த வீடு யூ கேன் பர்ச்சேஸ். அந்த வீடு ரெடியா இருக்கு. அந்த வீட பார்க்கலாமா? அகைன் நம்ம அப்படிதான் போவோம், அப்படியே பார்த்தலாம். டெஃபினட்டா. சோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு பிக்னிக் போற மாதிரி தான் போக போறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல அங்க என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கூட்டு போக போறோம் உங்களை. ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இடம் தரணுட்டீங்க, வீடு கட்டி தரணுட்டீங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த இடத்தோட லான்ச்சே நடக்க போகுது. விஐபி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம வீடியோ பார்த்த உடனே கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு கிளம்பி வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை சார் இனாகுரேஷனுக்கு வராங்க சார். இடத்த மட்டும் தான் கொடுக்க போறீங்களா? என்ன மாதிரி இல்ல, இடத்த மட்டும் இல்ல. ஓகே, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே வாங்கினா 1 கிராம் கோல்டு. 1 கிராம் விக்கிற விலைவாசி உங்களுக்கு தெரியும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வாங்கினா 2 கிராம் கோல்டு காயின். கோல்டு காயினுடைய வவுச்சர்ஸ் அன்னைக்கு கொடுத்துருவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே கொடுப்போம். ஓகே, இதை தவிர நம்ம விஐபில கஸ்டமர் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு. என்னது? நம்ம ஒரு சைட் நீங்க வந்து சண்டே வந்து புக் பண்ணிருக்கோம். ஓகே, 30 daysக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கம்பல்சரி பிரைசஸ் நமக்கு வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்போம். ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா டிவி இருக்கலாம், மொபைல் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், மிக்ஸி இருக்கலாம். ஸ்கிராட்ச் கார்டுனா 0 கிடையாது. ஏதாவது ஒரு கம்பல்சரி கண்டிஷன் என்ன? இந்த கோல்டு காயினுக்கும்
அந்த பிரைஸுக்கும் 30 டேஸ்க்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். அதே ஒரே ஒரு கண்டிஷன். ஓகே ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி தரோம். நீங்க எனக்கு ஒரு 1 BHK வீடு எவ்வளவு ரூபாய் கட்டி தர முடியும்? 1 BHK அரௌண்ட் ஒரு 40 lakhs வரும். 40 lakhs. ஏன்னா 40 lakhsனா என்ன எல்லா இடத்துலயும் 27 தான் கட்டுறீங்க. நான் வந்தோடனே பார்த்துட்டேன். லக்ஸூரியா அந்த 47 lakh அந்த இந்த இவங்க கொடுக்குற இதுக்கு ரொம்ப லக்ஸூரியா கட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு ஒரு தடவை வீட்டுக்குள்ளேயும் போய் காமிச்சிடுறேன். ஏன்னா எகைன் வீடு வந்து 3 வீடு ஒரே மாதிரி கட்டிட்டு 3 வீடு ஒரே மாதிரி ரெடி டு மூவ். அது ரெடி டு மூவ். ஆக்சுவலி இது வந்து 2 BHK. நீங்க பார்க்க போற 3மே 2 BHK. என்ன பிரைஸ்? இது வந்து 46 lakhs. 46 lakhs. ஓகே. சோ ஒரு மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிட்டு இருக்கோம். 900 ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஓகே. இப்போ எல்லாரும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நிறைய பாப்பாங்க. வீடு வாங்கணும் கனவா இருக்கும் அவங்களுக்கு. டெஃபினட்டா எடுத்தோன்னே 50 லட்சம் 40 லட்சம்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவு இவங்கிட்ட இவ்வளவு இருந்தா போதுன்னா எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட் கட்டினா போதும்? அதாவது ஜெனரலி ஒரு 8-7 இடம் மட்டும் வாங்கினா நம்ம 70 lakhs வரைக்கும் லோன் அவைலபிலிட்டி இருக்கு. ஓ 70%. ஓகே. நீங்க இதை தவிர வீட்டுக்கு வந்து 80% வரைக்கும் we can provide loan. ஓ 80% we can provide. ஆனா லோனை பொறுத்தளவுல உங்களுடைய சிபில் நீங்க ஒர்க் பண்றது எல்லாமே பேஸ் பண்ணி உங்க லோன் இருக்கும். ஓகே சரிங்களா? இதுதான் லோனை பொறுத்தளவு. லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். எத்தனை பேங்க் நம்ம டைப் வச்சிருக்கோம்? அரௌண்ட் 5 banks. 5 banks இருக்கு. ஈவன் உங்க பேங்க் நீங்க ரெகுலர் அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ல யூ கேன் ட்ரைங்க பண்ணிக்கலாம். பட் நம்ம அட்டாச்மெண்டோட ஒரு 5 பேங்க் இருக்கு. ஓகே. கையில ஒரு எவ்வளவு ஒரு லட்சம் கையில கொண்டு வந்தா அவங்களுக்கு அது ஒரு இனிஷியல் புக்கிங்க்கு நம்ம ஒரு 30,000 ரூபாய் இருந்தா போதும் சார். அவ்வளவுதான். நீங்க சண்டே புக்கிங்க்கு வரீங்க, ஒரு 30,000 கையில எடுத்து வந்தா ஒரு ரெசிடென்ஷியல் எடுத்துக்கலாம். ஓகே. இல்ல எனக்கு வந்து கமர்ஷியல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணா ஒரு 50,000 ரூபாய். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம வந்து உங்களுக்கு லீகல் பர்பஸ். ஓகே. லீகல் பர்பஸ் நாங்க சப்மிட் கொடுத்துருவோம். நீங்க உங்க லீகல் எங்க பாக்குறோமோ அங்க லீகல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு 1 மந்த்க்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே சார். சூப்பர். அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. 30,000 கையில இருந்தா புக் பண்ணிடலாம். ஓகே. டைரக்டா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் 30 டேஸ்ல போயிடலாம். இல்ல இஃப் யூ ஃபீல் நான் வந்து கைட்லைன் வேல்யூ மட்டும் கட்டிடுறேன் ஓகே அப்படின்னா கைட்லைன் வேல்யூ மட்டும் கம்பெனிக்கு கட்டிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஓகே, எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஓகே. அம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாருமே வீடு வாங்க வரவங்களுக்கு அம்யூனிட்டிஸ் முக்கியம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல. கண்டிப்பா வீடு வாங்க வராங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு அப்படியே சொல்லலாம். ஷூர். இது எத்தனை ஏக்கர் ஃபர்ஸ்ட்? இது வந்து 4.5 acres. எவ்வளவு சைட்ஸ்? 86 சைட்ஸ் இருக்கு. ஓகே. அது வந்து ப்ரீ புக்கிங்கா கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் நீங்க சண்டே வரைக்கும் போகணுங்கிறது இல்ல. இப்ப இன்னைக்கு புக் பண்ணாலும் அந்த சண்டே அக்கௌண்ட் தான். ஓகே. சண்டே ஆஃபர் எல்லாமே இதுக்கும் கிடைக்கும். ஓகே. அந்த 14 சைட்ஸ் அப்படிதான் புக்டு. ஓகே. சண்டே வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண ரெடியா இல்ல. ஏன்னா சோ சண்டே வந்து சைட் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கா இருக்கும். சார் உங்களுக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு இது வந்துச்சு. இப்ப கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறவங்களுக்கு லக்கு. 5 வருஷம் கழிச்சு டெஃபினட்டா ரோடு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஷூர். சூலூர் வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஆமா ஆமா சரிங்களா. முக்கியமா அந்த வாராப்பட்டி. ஆமா இந்த வாராப்பட்டி தான் டிஃபென்ஸ் பார்க் வர இடம். ஓகே. அது அந்த ரோட்ல தான் இது இருக்கு. அதுதான் பெரிய கிஃப்ட்டுங்க இந்த சைட்டுக்கு. டாப் நாட்ச். கண்டிப்பா கண்டிப்பா. அம்யூனிட்டிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி தனியா இருக்கு. எஸ் வித் கிராண்ட் ஆர்ச். ஓகே. தார் ரோட். இது என்ன ஃபீட் ரோடு சார்? மெயின் ரோட் 33 feet ரோட். இது 30 feet ரோட். 30 feet ரோட். ஓகே. அங்க வந்து 24 feet ரோட். 24 அந்த வரைக்கும் 24. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடம்ல ஓகே கரண்ட் எடுத்துட்டோம். எஸ். இபி ரெடி. ஓகே. இதோ இபி இஸ் ரெடி. இபி ரெடியா இருக்கு. இத தவிர உங்களுக்கு சோலார் லைட்ஸ் கொடுத்தாச்சு. ஏரியா ஒரு எல்லாமே சோலார் லைட்ஸ். எவ்ரிதிங் எல்லா ஏரியாலயும் சோலார் லைட் கவர்டு. ஓகே சார். இப்போ அடுத்தது இது ஓகே. ஓகே சார். தண்ணி அப்படின்னு என்ன சார்? வாட்டர் டேப், காமன் வாட்டர் டேப்ஸ் எல்லா இதுக்கும் இருக்கு. ஓ வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு டேப்ஸ் இருக்கு. எல்லா டேப்ஸும் கொடுத்துருக்கோம். நம்ம டேங்க் இதுக்கு வந்து டேங்க் கொடுத்துருக்கோம். டேங்க்ல போர்க் இருக்கு. இப்ப எல்லாமே இருக்கு. இத தவிர அவென்யூ ட்ரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வீடு ட்ரீஸ் அங்கங்க ட்ரீஸ் இருக்கு. ஓகே ஓகே. அது என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். இத தவிர அமெனிட்டின்னு பாத்தீங்கன்னா பார்க் நம்மளே வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப வந்து இப்ப எல்லாருமே வீடு வாங்குறேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு நான் வரேன் சார் லைன்ல. அடுத்த பெரிய கொஸ்டின் குழந்தைகளுக்கு தான். டெஃபினட்டா குழந்தைகளுக்கு பார்க்ன்றத பாப்பாங்க, வாக்கிங் ஏரியாங்கிறத பாப்பாங்க. இது அழகா இது ஏரியாலேயே வாக்கிங்கா வச்சுக்கலாம். நீங்க அழகா நடந்து போய்க்கலாம். டெஃபினட்டா 33 feet ரோடுங்க. ஆமா பெரிய வாக்கிங் ட்ராக். ஓகே. இப்போ நான் வீடு வாங்கிட்டேன் சார். முக்கியமா வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு பசங்கன்னு இருப்பாங்க, பெரியவங்கன்னு இருப்பாங்க. கண்டிப்பா வயசானவங்களும் இருப்பாங்க. 4 கண்டென்ட் எடுத்துக்கிறேன். 4 கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஓகே. குழந்தைகளுக்கு ஸ்கூல் அனுகிரகா ஸ்கூல், அனுகிரகா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு 400 மீட்டர்ஸ்ல இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வரும். அப்படிதான் வந்தாலும் சரி. எஸ். ரெண்டாவது பசங்க காலேஜஸ். ஆர்விஎஸ் காலேஜ். ஓகே. 10 minutes டிரைவ்ல ஆர்விஎஸ் காலேஜ் இருக்கு. அவர் சொல்றதுங்க சாம்பிள் எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் நிறைய சொல்றாரு. அதாவது ஃபெமிலியர் காலேஜஸ் பத்தி நான் சொல்றேன், ஃபெமிலியர் ஸ்கூல் பத்தி சொல்றேன். ஓகே ஓகே சார். இப்போ வந்து அடுத்தது பெரியவங்க வேலைக்கு போறோம். ஐடி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல். நீங்க சொல்லிட்டீங்க நெஸ்லே இங்கதான் இருக்கு, ஜோகோ ஐடி இங்கதான் இருக்கு.
நீங்க எல்லாம் வரவும் போகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை சார். பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல். எஸ், KMCH ஹாஸ்பிட்டல். ஓகே, இங்க இருந்து 10 minutes டிரைவ்ல KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கு. KMCH இங்கதான் மூவ் ஆகும். கிட்டத்தட்ட எல்லாமே அவினாஷ் ரோட் டச் பண்ற முடிஞ்சது எல்லாமே வந்து நமக்கு. சோ கிட்டத்தட்ட இப்ப எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்ப நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பஸ்ன்னு ஒண்ணு வேணும். பஸ் ஸ்டாப்பிங்கே அதுதான். நம்ம ஃப்ரண்ட்லயே VIP ப்ராப்பர்ட்டிஸோட இடத்துலதான் பஸ் ஸ்டாப்பிங்கே. அங்கே இறங்கி அது இந்த செலக்கரிச்சல் போற பஸ் இங்க எல்லாமே நிக்கும். மோரோவர் கோயம்புத்தூருக்கு இப்படி ரவுண்ட் ட்ரிப் பஸ் இருக்கு இருக்கு. ஆமா, பல்லடம் போற பஸ்ஸஸ் இங்க இருக்கு. சோமனூர் போற பஸ்ஸஸ் எவ்ரிதிங் இங்க ஒரு ரவுண்ட் மாதிரி இது. ஓகே, இங்க வரும் கிட்டத்தட்ட. அதாவது நீங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றீங்கன்னா உங்க வீட்டு மக்கள் வரத்துக்கு சந்தோஷமா வருவாங்க. ஐயோ அங்க இறங்குனங்க, இங்க வந்து ஏறுனங்க அப்படின்னு சொல்லாம ஒரே பஸ்ல வந்து இறங்கி வீட்டை முடிச்சுட்டு அவங்களே வீட்டுக்கு போயிடலாம். டைரக்டா இதான் பஸ் ஸ்டாப்பே எல்லாம் சார். ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்க சார். இப்போ EMI அப்படின்னு வருவாங்க சார். ஒரு 1 BHK வீடு நான் வாங்குறேன்னா மினிமம் EMI எவ்வளவு கட்ட முடியும்? கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. EMI பாத்தீங்கன்னா 1 lakhக்கு 1 lakh EMI வாங்கினா நம்ம 1000 ரூபாய் வந்து EMI கட்டணும். சிம்பிள். ஓகே, இதுதான் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்ப நம்ம அந்த வீடு பார்த்தோம் பாத்தீங்களா? 46 lakhs. சே அபவுட் நீங்க வந்து ஒரு 35 lakhs லோன் போடுறீங்க சரிங்களா? நான் அந்த 80% தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த 35 lakhsக்கு 35,000 நீங்க EMI கட்டுற மாதிரி ப்ரொவைடட் 20 years. நீங்க உங்களுக்கு சர்வீஸ் நிறைய இருந்தா அந்த EMI கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி எல்லாம் பண்ணி நீங்க எவ்வளவு லோன் எடுக்கிறீங்க நீங்க கட்டணும். கம்மி பண்றது உங்களுக்கு டெஃபினட்டா கம்மி பண்ணி பண்றது பெட்டர். ஓகே சார். அது எல்லாமே அதாவது A to Z இருக்கிற இடம் மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றது இல்லாமல் நான் நேர்லயும் பார்த்துட்டேன் பஸ்ஸஸ் போறது. நிறைய கண்டெய்னர்ஸ் போகும்போது தெரியுது இங்க இண்டஸ்ட்ரி இருக்கு. கேமரா அப்படி இல்லை, கேமரா திருப்புங்களேன். அங்க பாருங்க, அங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா? பக்கத்துலயே எல்லா இண்டஸ்ட்ரீஸ் சுத்தியும். அதாவது கோயம்புத்தூர் சொல்லவே வேண்டாம், இயற்கை அழகு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் வைஸ் பிரீஸ், கூல் பிரீஸ். நீங்க கோயம்புத்தூர்ல கூட இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சூலூர்ல கூல் பிரீஸ். பாருங்க, இந்த காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப வெயில் அடிக்குன்னு சொல்றீங்களே, வெயில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூட ஸ்வெட் ஆகல. ஆமா, ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வெயில் இப்ப நம்ம வந்து அரௌண்ட் 12 o'clock 12:30 வரப்போகுது. ஆனா காத்து புசு புசு புசுன்னு கேட்டே இருக்கிற இடத்துல உங்களுக்கு காத்தும் அடிச்சுதான் இருக்கு. ஸோ கிளைமேட் பத்தி நீங்க கோயம்புத்தூரை பத்தி கவலையப்பட வேண்டாம். யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல வீடு வாங்கணும், கனவு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுக்கு காரணம்னா நீங்க வாங்கலைன்னா பரவாயில்ல, உங்க சொந்தக்காரங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வாங்க நினைச்சாங்கன்னா இதை அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். VIP ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா பேருக்கு தகுந்த மாதிரியே விஐபியா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து காரணம் சைட் வேணா காரணம் சைட்டு, இல்ல எனக்கு முன்னாடி கமர்ஷியல் வேணாலும் கமர்ஷியல் எடுத்துக்கலாம், ரெசிடென்சியல் எடுத்துக்கலாம். இங்க சுத்தியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டில இருந்து ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே கிடைக்குதுங்க. 30,000 கொண்டு வந்து டக்குன்னு புக் பண்ணி முடிச்சுட்டு அந்த கோல்டு காயினை வாங்கிட்டு போங்க. கோல்டு காயின் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 1 BHK வீடு ஒரு 6 months. பட் இந்த வீடு இந்த 2 BHK it is in 15 daysல you can move. மீறி போனா 1 month. இது ரெடியா இருக்கு. லாஸ்ட் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கு. சோ யாருக்காவது இடம் வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க. 30,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வீடே வேணுங்க, நான் வந்தோடனே வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 வீடு ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓபன் பண்ற இடத்துலயே இந்த ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்ச வந்து இனாகரேஷன்லயே உங்களுக்கு வந்து வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சது கிட்டத்தட்ட. ஓகே சார். ஸோ இப்போ அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் கீழே வாங்கினா ஒரு 1 கிராம், 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே போனா 2 கிராம். சரி, எனக்கு என்னன்னா நான் வந்தோடனே எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க சார். ஏன் இந்த ரெஸ்பான்ஸ் என் சப்ஸ்கிரைபருக்கு இருக்கணும் சார். கண்டிப்பா டெஃபினட்டா இந்த சேனல்ல யார் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா இந்த வாங்க சண்டே சரியா, அவங்களுக்கு என்ன சைட்ஸ் நல்ல சைட்ஸ் என்னால என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ, கார்னர் சைட்ஸ், ஈஸ்ட், நார்த், அதான் ஃபர்ஸ்ட் மூவிங். ஓகே, நல்லபடியா நல்ல சைட்டா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துறோம். ஓகே, ஸோ நீங்க நம்பி வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் சூலூர்ல. சைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் முந்திக்கோங்க. ஏன்னா இடம்ங்கிறது 5 வருஷம் கழிச்சு ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படும். அதுக்கு முன்னாடி இப்பயே எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா பிளஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது யாரும் கவனிக்கல, இப்ப கவனிங்க. இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கீழே நம்பர் கனெக்ட் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு எந்த ஊரா இருந்தாலும் இங்க வாங்க. வந்துட்டு இவர் கால் பண்ணீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. நீட்டா இருக்கும் மேடம். வாங்க, உங்க கனவு எல்லாத்த சீக்கிரமா வாங்கிட்டு போங்க. வருவாங்க சார். கண்டிப்பா நல்ல அவங்க ட்ரீம் ஏன் மூலியமா உங்ககிட்ட வந்திருக்கு. 100% நீங்க நிறைவேற்றி நம்பி பண்ணலாம். நம்பி வாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.